ஹரீஷ் சொன்ன வார்த்தைகள் அந்த பழைய ரகசிய அறையின் சுவர்களில் எதிரொலித்தன. மிரோஸ்லாவ் என்ற போர்வையில் இருந்த டாக்டர் அரவிந்த் மாதவன் அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். 5 வருடங்களாக நெஞ்சில் வளர்த்த பழிவாங்கும் வெறி ஒரு நொடியில் அர்த்தமற்றதாக மாறிய அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியவில்லை. ஹரீஷ் அவரது தோள்களை பற்றி கொண்டு அந்த பார்மா நிறுவனம் எப்படி அழிந்தது என்பதை விவரிக்கத் தொடங்கினான். டாக்டர், நீங்கள் ஜெயிலுக்கு போன 1 வருஷத்திலேயே அந்த பார்மட் சுட்டிகள் கம்பெனி சிஇஓ பிரகாஷும் உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த முதன்மை விஞ்ஞானி ராகவனும் சேர்ந்து அடுத்த கட்ட சதி திட்டத்துக்கு தயாரானாங்க. அவங்களோட ஐடியா என்னன்னா, உங்ககிட்ட இருக்க ஃபார்முலாவை திருடி லைஃப் க்யூர்ன்ற பேரில் ஒரு போலி மருந்தை தயாரித்து சந்தையில் விட்டாங்க. ஆனால் பேராசையால் அவங்க ஒரு பெரிய தப்பு செஞ்சாங்க. மருந்தோட தர பரிசோதனைகள் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முழுமையாக முடிக்காமல் அரசாங்க அதிகாரிகளுக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினாங்க. மருந்து சந்தைக்கு வந்த சில மாதங்களிலேயே அதன் பக்க விளைவுகளால் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிர் போயிருச்சு. விஷயம் ரொம்ப பெருசாகி போச்சு டாக்டர். உடனே சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்தாங்க. அவங்க நடத்தின அதிரடி ரெய்டில் அந்த கம்பெனி பல வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த வரி ஏய்ப்பு, டூப்ளிகேட் மருந்து தயாரிப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களை சதி பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கான எல்லா ஆதாரமும் கரெக்டாக சிக்கிடுச்சு. கோர்ட் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துச்சு. முதலாவதாக அந்த கம்பெனியோட சொத்து எல்லாத்தையும் கோர்ட் உத்தரவுப்படி முடக்குனாங்க. கம்பெனி திவாலாகிடுச்சின்னு சொல்லி ஒரே வாரத்தில் மூடி சீல் வச்சாங்க. அடுத்ததாக அந்த துரோகிங்க பிரகாஷுக்கும் ராகவனுக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சது. அவங்க வச்சிருந்த கருப்பு பணம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பறிமுதல் செஞ்சிடுச்சு. இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் அரவிந்த் மாதவன், என்ன தம்பி சொல்கிறீங்க? அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிருச்சா? நிஜமாவா சொல்கிறீங்க? ஹரிஷ், ஆமாம் டாக்டர். இயற்கை யாரையும் சும்மா விடாது. காலம் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் நீதி கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் எதை தேடி இவ்வளவு வெறியாக அலைஞ்சீங்களோ அந்த நீதி உங்களுக்கு எப்போவோ கிடச்சிருச்சு. ஆனால் அந்த பழி வாங்குகிற வெறியில் நீங்கள் இப்போ செய்ய துணிஞ்ச காரியம் இருக்கே, அது உங்களை ஒரு கொடூரமான குற்றவாளியாக ஆக்கியிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உருவாக்கின இந்த டார்க் சஞ்சீவனி வைரஸ் காற்றுல கலந்துருந்தா உங்களை மாதிரி எத்தனையோ ஏழை சயின்டிஸ்டோட குடும்பங்க, எத்தனையோ பாவம் அறியாத சின்ன குழந்தைங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்கல்ல. அன்னைக்கு உங்களுக்கு நடந்த அதே அநீதியை இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு செய்யலாமா? ஹரிஷின் ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்தின் நெஞ்சில் சுத்தியலால் அடிப்பது போல் இருந்தது. அவரது கண்களில் இருந்த அந்த அரக்கத்தனம் மெல்ல மறைந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவர் தன் கைகளை பார்த்து உடைந்த குரலில் பேசினார். டாக்டர் அரவிந்த் மாதவன் கதறி அழுது கொண்டே, நான் என்ன காரியம் பண்ண துணிஞ்சேன் தம்பி? என் குடும்பத்தோட ஆத்மா கூட என்னை மன்னிக்காது. நான் எவ்வளவு பெரிய பாவி! உயிரை காப்பாற்றுற மருந்தை செஞ்ச என் கை இன்னைக்கு உலகத்தையே அழிக்கிற ஆயுதத்தை செஞ்சிருக்கே. ஹரிஷ் அரவிந்தின் கைகளை பற்றி கொண்டு, தப்ப உணர்றது தான் டாக்டர் ஒரு மனுஷனோட மறுபிறவி. உங்கள் அறிவை இந்த உலகத்தை அழிக்க பயன்படுத்தாதீங்க. அதை வச்சு இன்னும் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றலாம். வாங்க டாக்டர், எழுந்து வாங்க. மிரோஸ்லாவ் மெதுவாக ஹரிஷின் கைகளை பிடித்து கொண்டு எழுந்தார். அவரது முகத்தில் இப்போது மிரோஸ்லாவ் என்ற அரக்கனின் நிழல் கூட இல்லை. தவறை உணர்ந்து உருகிய பழைய டாக்டர் அரவிந்த் மாதவன் மட்டுமே நின்றிருந்தார். உலகை அழிக்க காத்திருந்த அந்த ஆபத்தான வைரஸ் பாட்டிலை அவரே தன் கைகளால் செயல் இழக்க வைத்து அழித்து விட்டார். காட்டின் அடர்ந்த மரங்களுக்கு இடையே சூரிய கதிர்கள் மெல்ல கசிந்து தரையிறங்கி கொண்டிருந்தன. சருகுகள் நசுங்கும் சத்தம் கேட்க ஜீவா காட்டின் வழியே நடந்து வந்தான். அவரது ஆடைகள் கிழிந்தும் கசங்கியும் இருந்தன. உடலெங்கும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி மும்முடித்த களைப்பு. ஆனால் அவனது முகத்தில் ஒரு தீர்க்கமான பிரகாசம் இருந்தது. ஆபரேஷன் டார்க் சஞ்சீவினி வெற்றிகரமாக முடிவடைந்த திருப்தி அது. அவனுக்கு பின்னால் ஹரிஷ் அவசரமாக சேட்டலைட் ஃபோன் மூலம் வரவழைத்திருந்த சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மற்றும் இந்திய பாதுகாப்பு படையின் கமாண்டோக்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் அந்த இடத்தை வந்தடைந்தனர். சுற்றிலும் துப்பாக்கிகள் ஏந்திய வீரர்கள் சூழ்ந்து நிற்க காடே ஒரு இராணுவ முகாம் போல மாறியது. துப்பாக்கி குழல்கள் தன் பக்கமாக திரும்பியிருந்த நிலையிலும் டாக்டர் அரவிந்த் மாதவன் பதற்றமடையவில்லை. அவர் மெதுவாக போலீசாரை நோக்கி தன் 2 கைகளையும் நீட்டினார். அதிகாரி ஒருவர் முன்னேறி வந்து அவரது கைகளில் இரும்பு விலங்கை பூட்டினார். இரும்பு உராயும் அந்த உலர் சத்தம் அந்த அமைதியான காட்டில் எதிரொலித்தது. வியப்பாக அவரது முகத்தில் இப்போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லை. மாறாக ஒரு பெரிய பாரம் குறைந்த நிம்மதி மட்டுமே இருந்தது.
பாதுகாப்பு படை வாகனத்தை நோக்கி அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். காரின் கதவு திறக்கப்பட்ட போது அரவிந்த் மாதவன் சட்டென்று ஒரு கணம் தயங்கி நின்றார். பின் மெதுவாக திரும்பி ஹரிஷை பார்த்தார். ஹரிஷ், ஒரு நிமிஷம் என்றார். அவரது குரலில் இருந்த கரகரப்பும் நேர்மையும் ஹரிஷை அவர் அருகில் வரவழைத்தது. அரவிந்த் மாதவன் ஹரிஷின் அருகில் குனிந்து சுற்றிலும் இருந்த அதிகாரிகள் கேட்காத வண்ணம் மிக ரகசியமாக குரலை குறைத்து பேசத் தொடங்கினார். ஹரிஷ், நீங்கள் என்னை நல்லவனை மாற்றிட்டீங்க. நான் செஞ்ச தப்பை இப்போ முழுசாக ஒத்துக்கிறேன். சட்டத்துக்கு முன்னாடி நின்று நான் பண்ணின எல்லா தப்புக்கும் தண்டனையை அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் தம்பி. ஹரிஷ் புருவங்களை உயர்த்தி அவரது கண்களை உற்று பார்த்தான். என்ன விஷயம் டாக்டர்? எதை சொல்கிறீங்க? அரவிந்த் மாதவன் ஒரு பெருமூச்சு விட்டார். காட்டின் குளிர்ந்த காற்றில் அவரது மூச்சு புகை மெல்ல கலைந்தது. நான் வெறும் ஒரு கறிவேப்பிலை மட்டும்தான் ஹரிஷ். இந்த ப்ராஜெக்ட் டார்க் சஞ்சீவினிக்கு பின்னாடி இந்த அரவிந்த் மாதவன் மட்டும்தான் மாஸ்டர் மைண்டுன்னு நினச்சிடாதீங்க. யுகேந்தர் சிங் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கலாம், ஆனால் அவனோட நெட்வொர்க் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இந்த நாசகார திட்டத்துக்கு பின்னாடி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம நாட்டோட டிஃபென்ஸ் செக்டார்லேயே உயர் பதவியில் இருக்கிற சில துரோகிங்க, ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அப்புறம் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சில பில்லியனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிழல் உலக அரசாங்கத்தையே இதுக்கு பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அரவிந்த் மாதவன் சொன்னதை கேட்டு ஹரிஷின் கண்கள் கூர்மை அடைந்தன. அவனது மூளை உடனடியாக அந்த சர்வதேச சதியின் பின்னணியை கணிக்கத் தொடங்கியது. சற்று தள்ளி நின்றிருந்த ஜீவா இந்த அதிர்ச்சியான உண்மையை கேட்டு உறைந்து போனான். அரவிந்த் மாதவன் தொடர்ந்து பேசினார். அவங்களோட அடுத்த டார்கெட் நீங்கள் தான் ஹரிஷ். உங்ககிட்ட இருக்கிற அந்த முழுமையான சஞ்சீவினி பவரையும் உங்களோட ரேடியன்ஸ் டீமையும் மொத்தமாக அழிக்க அவங்க எப்போவோ பிளான் பண்ணி காய நகர்த்திட்டு இருக்காங்க. நான் இந்த உலகத்துக்கு பண்ணின துரோகத்துக்கு ஒரு பிராயச்சித்தமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஜீவா ஆவலோடு இடைமறித்து, என்ன ஹெல்ப் டாக்டர்? அரவிந்தின் முகத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. நான் ஜெயிலுக்கு போன சில நாளில் நான் இன்னும் பழைய மிரோஸ்லாவ் அவதாரத்தில் தான் இருக்கேன்னு நினச்சி அந்த நிழல் உலக ஆளுங்க என்னை ரகசியமாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறேன். நான் இன்னும் மாறலை, பழைய மிரோஸ்லாவாகவே இருக்கேன்னு அவங்க கிட்ட நடித்து அவங்களோட அடுத்தடுத்த பிளான் என்ன, அவங்க எங்கெல்லாம் ரகசியமாக ஒளிஞ்சிருக்காங்கன்ற மொத்த விவரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஹரிஷின் கைகளை பார்த்து உறுதியாக சொன்னார். டாக்டர் அரவிந்த் மாதவன் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி இருந்து எனக்கு துரோகம் பண்ணி இந்த நாட்டையே அழிக்க துடிக்கிற அந்த பெரிய திமிங்கிலங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்க என் உயிரே போனாலும் நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன். இதுதான் நான் செஞ்ச பாவத்துக்கும் என் குடும்பத்தோட ஆத்மாவுக்கும் நான் செய்கிற உண்மையான பிராயச்சித்தம். ஹரிஷ் புன்னகையோடு, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களோட இந்த உதவி கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவைப்படும். உங்கள் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி தர்றேன். ஹரிஷ் அவரது கண்களில் இருந்த உண்மையை உணர்ந்தான். அவரது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. மிக்க நன்றி டாக்டர். உங்கள் அறிவும் இந்த உதவியும் இந்த நாட்டிற்கு நிச்சயம் தேவைப்படும். உங்கள் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு என்றான் உறுதியான குரலில். போலீஸ் வாகனங்களின் கதவுகள் அடைக்கப்பட்டன. சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் சுழல சைரன் சத்தத்துடன் அந்த இராணுவ வாகனங்களின் வரிசை மிரோஸ்லாவை ஏற்றிக்கொண்டு காட்டுப்பாதையின் புழுதியை கிளப்பியபடி நகர்ந்தது. வாகனங்கள் தூரச் சென்று மறைந்ததும் சைரன் சத்தமும் மெல்ல ஓய்ந்தது. துப்பாக்கிச் சத்தங்களாலும் சதித்திட்டங்களாலும் ரணப்பட்டிருந்த அந்த காடு பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் இயல்பான அமைதிக்கும் இயற்கைக்கும் திரும்பியது. ஆனால் ஹரிஷுக்கும் ஜீவாவிற்கும் தெரியும், இது ஒரு போரின் முடிவு அல்ல, அதைவிட பெரியதொரு நிழல் யுத்தத்தின் ஆரம்பம். சூரியன் மெதுவாக கிழக்கு திசையில் உதிக்கத் தொடங்கியது. அதிகாலை கதிர்கள் அந்த நல்லமலா காட்டின் மரங்களுக்கு இடையே புகுந்து தங்க நிற கோடுகளாக தரையில் விழுந்தன. ஜீவா தன் லேப்டாப்பை மூடி பைக்குள் வைத்தபடி, ஹரீஷ், ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஆனால் அந்த டாக்டர் சொன்னதை கேட்டால் இனிமே தான் நமக்கு பெரிய வேலையே இருக்கு போல இருக்கே. அந்த ஷேடோ கவர்மெண்ட் யாருன்னு நாம் கண்டுபிடிக்கணும் என்றான். ஹரிஷ் மெதுவாக தன் ஓவர்கோட் பையிலிருந்து மீண்டும் அந்த புகழ்பெற்ற கருப்பு கண்ணாடியை எடுத்தான். அதை தன் கண்களில் மாட்டிக்கொண்டான். சென்னையின் மதிய சூரியனில் ஜொலித்த அவனது முகம் இப்போது இந்த அதிகாலை சூரியனின் ஒளியில் இன்னும் ஒரு அமானுஷ்ய கம்பீரத்தோடு காணப்பட்டது.
அவனது உடம்பிற்குள் அந்த வாரியர் ரத்தம் எப்போதும் துடித்துக் கொண்டிருப்பதையும், உலகத்தில் தீமைகள் எங்கு முளைத்தாலும் அதை வேரறுக்க அவனது ரேடியன்ஸ் படை எப்பொழுதும் தயாராக இருக்கும் என்பதையும் அது அசைக்க முடியாமல் காட்டியது. சாத்தான்கள் எந்த போர்வையில் வந்தாலும், எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி ஜீவா. ஹரிஷ் தன் வழக்கமான மாஸ் பாணியில் தன் கருப்பு கண்ணாடியை சரிசெய்தபடி புன்னகைத்தான். அவர்கள் அண்டர் கவர்ல வந்தா நாம அவங்கள அண்டர் கிரவுண்ட் ஆக்கிடுவோம். ரேடியன்ஸ் படையோட அடுத்த வேட்டை இப்போதான் ஆரம்பமாகுது. லெட்ஸ் கோ. அவர்கள் இருவரும் அந்த அதிகாலை சூரிய வெளிச்சத்தை நோக்கி கம்பீரமாக நடந்து சென்றனர், ஒட்டுமொத்த உலகத்தின் சமநிலையை காக்கும் அந்த பேராற்றலின் வடிவமாக. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.